இன்றைய நாளுக்கான அதிதி பக்கத்துல நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுவும் முக்கியமாக யோகா. மனதை ஒருநிலைப்படுத்துறது, மனதை கட்டுப்படுத்துறத தாண்டி இந்த யோகாக்குள்ள பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. இத பத்தி நிறைய விஷயங்கள கலந்துரையாட எங்களோட இன்றைய நாள் இணைந்திருக்காங்க. ஆ யோகா அகாடமி, அதாவது சங்கரி யோகா அகாடமியின் உரிமையாளர் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான கிராண்ட் மாஸ்டர் விருதினை பெற்ற சிவசங்கரி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களை சந்திச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி. தேங்க் யூ ஸோ மச். அதாவது யோகா தாண்டி தியானம் அப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இது கண்டிப்பா. சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நிறைய மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் இல்லாம இருக்கு. அதை பற்றி இன்றைய நாளுக்கான அந்த அதிதி பக்கம் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கையோட உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்துறீங்களா? என்னுடைய பேர் சிவசங்கரி சுப்பிரமணியன். சங்கரி யோகா அகாடமியினுடைய டிரெக்டர்னா. ஆக்சுவலி நான் யோகாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தது. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு நியூஸ் எடிட்டர். பத்திரிகை துறையிலேருந்து நான் ரிசைன் பண்ணின பிறகு கொஞ்ச நாள் நான் யோகா பண்ணிகிட்ருந்தேன் சும்மா வீட்டில். ஸோ எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக தான் இந்த யோகா கிரியா பாபாஜி அகாடமியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக 2020ஆம் ஆண்டு கிடச்சிச்சு என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு நான் பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி என்னுடைய வகுப்பை ஸ்டார்ட் பண்ணினேன். வத்தலையில் ஒரு சின்ன இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆரம்பிக்கும் போதே 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த கிளாஸ் கொஞ்ச நாளே ஃபேமஸ் ஆகிட்டு, அதுக்கு பிறகு சடன்லி கிளாஸ் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய முதல் மாணவி அருணிகா பரமேஸ்வரன், அவங்க தான் என்னுடைய முதல் மாணவி. அவங்களுக்கு தான் நான் முதல் கிளாஸ் செஞ்சிட்ருந்தேன். எல்லோரும் கிளாஸை விட்டு போன பிறகும் அவங்க தொடர்ந்து என்னோடையே நீடிச்சிருந்தாங்க. அவங்களும் அவங்களோட 2 தம்பிகளும். ஸோ நாங்கள் 3 பேருமே தான் நின்றுட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும். அதுக்கு பிறகு சின்னதாக சில இடங்கள் எடுத்து நாங்கள் யோகா வகுப்புகள் ஆரம்பித்தோம். ஆனால் என்னுடைய நல்ல நேரம், நான் ஆரம்பித்த வகுப்புகள் எல்லாத்துக்குமே நிறைய ஆட்கள் சேர்ந்தாங்க. வாரதும் போகிறதும் யோகாவுக்கு வாரவங்களை பிடிச்சி வச்சுக்கொள்ள முடியாது. விரும்பினா வருவாங்க, விரும்பலைன்னா போயிடுவாங்க. ஸோ மறுபடியும் இதே பிரச்சனை நீடிச்சிட்டு இருந்த டைம், ஒரு கட்டத்தில் நான் மறுபடியும் யோகா வேணாம், நான் பத்திரிகை துறைக்கே போகலான்னு முடிவெடுத்தப்போ என்னுடைய தங்கச்சி அருணிகா அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இந்த யோகாவை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் இதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். மறுபடியும் ஒரு யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதே பேர் சங்கரி யோகா அகாடமிங்கிற பேர்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் வத்தலையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகளவான மாணவர்கள் என்னிட்ட இருக்காங்க. இலங்கையில் நடைபெற்ற பல சாம்பியன்ஷிப்புகளில் என்னுடைய மாணவர்கள் நிறைய பதக்கங்கள் எடுத்திருக்கிறாங்க, பட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச ரீதியில் என்னுடைய மாணவர்கள் பல யோகா போட்டிகளில் பங்கு பெற்று இருக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, இறுதியாக நடைபெற்ற இந்தியாவில் நடைபெற்ற உலக கிண்ண யோகா போட்டி வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் தங்களுடைய திறமையை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறாங்க. வத்தலையை பொறுத்த வரைக்கும் சங்கரி யோகா அகாடமிங்கிறது ஒரு பிராண்டட். அந்தளவுக்கு என்னுடைய வகுப்பு நாங்கள் கொண்டு நடத்துறதுக்கு காரணம் நானும் என்னுடைய தங்கச்சி அருணிகாவும் தான். கட்டாயமா யோகா அப்படின்னு வரும்போது இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுலயும் நிறைய விஷயம் சாதிக்கலாம். அப்படி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது யோகாக்குள்ளே பல்வேறுபட்ட இதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும், நிறைய ட்ரோஃபீஸ் அதெல்லாம் கட்டாயமாக இருக்குது. யோகா பத்தி நிறைய விஷயம் பேச போறோம். அதுவும் முக்கியமாக சிவசங்கரி என்ற நீங்க இந்த யோகா துறையை தேர்ந்ததுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? எல்லாருமே ஒவ்வொரு ரீசனுக்காக யோகாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பற்றி தெரிந்து கொள்றதுக்காக யோகாவை தேர்ந்தெடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு படிப்பித்த என்னுடைய குரு திரு ஆத்மன் அவர்களுக்கு அது பிடிக்கலை. நான் ஸ்பிரிச்சுவலிசம் பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் யோகாவை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு பிடிக்கலை. அவர் எனக்கு நேருக்கு நேர் சொன்னார், நீங்கள் சின்ன ஆள், எதுக்காக ஸ்பிரிச்சுவலிசம் பற்றி நீங்கள் இப்போ தேட போகிறீங்க? ஸோ இதை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு 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 துறையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஹெல்த்லி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கான ஒரு சொல்யூஷனாக அந்த யோகாவை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு எனக்கு ஆரம்பத்தில் இருந்து சில உடல்நல பிரச்சனைகள் எனக்கும் இருந்தது. ஸோ அதுக்கு நான் யோகாவை நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஆனால் அதில் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிது, நிறைய நான் பண்ணினேன். யோகா கற்றுக்கொள்ளாமலே நான் என்னுடைய 18, 19 வயதுகளில் நான் வேதாத்ரி மகரிஷியோட, அதாவது இலங்கையில் அப்போ தான் அவங்க அறிமுகமானாங்க, வேதாத்ரி மகரிஷி.
ஸ்கை யோகா. அதில் வந்து நான் வந்து முதலாவது, 2வது, 3வது கோர்ஸ் வரைக்கும் முடித்தேன். ரொம்ப சின்ன அந்த ஏஜ்லேயே முடிச்சிருந்தேன். ஸோ எனக்கு நேச்சுரலாகவே அந்த யோகா வந்து ஒரு 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 விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அதை நான் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங், அதாவது இப்போ நான் முடிச்சிருக்க இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் தான் நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் வந்து இந்த துறைக்குள்ளே வந்தது வந்து என்னோட ஹெல்த் ரீசனுக்காகத்தான் நான் அதுக்குள்ளே நுழைஞ்சேன். ஆனால் நான் பத்திரிக்கை விட்டு நின்ற பிறகு எனக்கு வந்து தொழில் அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஓகே இந்த யோகாவை ஒரு தொழிலாக பண்ணுவோம், ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ப்ரொஃபஷனலாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட்டாயமா ஒரு சுகாதார தன்மைக்காக நீங்க வந்து யோகாவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இந்த யோகா துறையில வந்து இன்னைக்கு பல்வேறுபட்ட விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க. சிவசங்கரினா யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. அதையும் தாண்டி அடுத்த கேள்வி அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்த விருது 2025ஆம் ஆண்டுக்கான கிராண்ட் மாஸ்டர் விருதை வந்து இங்க பெற்றிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இந்த விருது வந்து விருதுக்கான தகுதியான ஒரு ஹால் அப்படின்னு என்னை வந்து அனௌன்ஸ் பண்ணி எனக்கான ஏவி போட்டு தான் இந்த விருது வந்து எனக்கு வந்து வழங்கப்பட்டது. கிராண்ட் மாஸ்டருங்கிறது யோகாவில் வழங்கப்படுகிற ஒரு உயர்ந்தபட்ச விருது. நான் கிராண்ட் மாஸ்டராக இருந்தேன் அப்படிங்கிறத விட என்னுடைய மாணவர்கள்னால நான் கிராண்ட் மாஸ்டராக மாறி இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு மாணவர்கள் வந்து எனக்கு வந்து இருக்கிறாங்க. என்னுடைய தங்கை இவங்களுடைய பக்க பலம் தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் கிடைச்சதுக்கு வந்து முதல் காரணம். என்ன காரணம்னா, நான் மலேசியாவில் போகிறப்ப நான் மலேசியாவில் ஒரு சாம்பியன்ஷிப் நடந்தப்போ நான் அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா டீம் கோஆர்டினேட்டராக தான் போயிருந்தேன். நான் இந்த தடவை ஸ்ரீலங்காவினுடைய UISF என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் யோகா ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக நான் வந்து இந்தியாவில் நடைபெற்ற சாம்பியன்ஷிப்க்கு போயிருந்தேன். ஸோ மலேசியாவில் என்னுடைய மாணவர்கள் 6 பேரில் 4 பேர் கோல்டு மெடல், 2 பேர் சில்வர் மெடல் எடுத்திருந்தாங்க. அப்போவே நிறைய மீடியாஸ், நிறைய யோகா அமைப்புகள் என் மேலே கண் ஒன்று வச்சிருந்துச்சு. ரைட், ஸ்ரீலங்காவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 கோல்டு மெடல் எடுத்துகிட்டு போகிறாங்களா, ரைட், ஓகே. ஒரு தமிழ் யூனிட்டி, ஒரு தமிழ் டீம் வந்து எல்லாருமே தமிழ் கேர்ள்ஸ், 2 சிங்கள கேர்ள்ஸ், அவங்களும் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். ஸோ எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பிறகு மலேசியா சாம்பியன்ஷிப்பில் நடந்த சில குளறுபடிகளுக்கு பிறகு தான் ஒரு இரவோடு இரவாக நான் வந்து பிரசிடெண்ட்டாக இலங்கையில் வந்து நியமிக்கப்பட்டேன். UISFினுடைய அமைப்பினுடைய இலங்கையினுடைய பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு இந்த முறை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு 5 என்னுடைய மாணவர்கள் சென்றிருந்தாங்க. 5 பேருமே கோல்டு மெடல் எடுத்திருந்தாங்க. ஸோ மலேசியாவில் 4 ஸ்டூடெண்ட்ஸை கோல்டு மெடல் எடுக்க வைக்க முடிகிற என்னால், இந்தியாவில் 5 கோல்டு மெடல் எடுக்க வைக்க முடிகிற என்னால், இலங்கையில் நடந்த பல சாம்பியன்ஷிப்புகளில் கோல்டு மெடல் அடிச்சிருக்க என்னுடைய மாணவர்களை உருவாக்கியிருக்க மாணவர்கள்னால எனக்கு இந்த விருது தகுதியான விருது தான். ஆனால் இந்த விருது வந்து நான் எதிர்பார்க்காத விருது தான். ஏன்னா இந்த யோகா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மிகச்சிறந்த யோகா ஆசான்கள் இருக்கிறாங்க, மிக மிக சிறந்த யோகா ஆசிரியர்கள், ஆசான்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் புகழுக்கு விரும்புறதில்லை. நிறைக்குடம் தளம்பாதுன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து புகழை விரும்புறதில்லை. நானும் புகழை தேடி ஓடலை. நான் உழைச்சேன். என்னுடைய உழைப்புக்கான பலன் தான் எனக்கு கிடைச்சிது. நான் கற்றது கையளவு தான், கல்லாதது இன்னும் உலகளவு இருக்குது. நான் கற்க வேண்டியது யோகாவில் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இந்த விருது கிடைச்சதை விட இலங்கையில் இருக்கிற நிறைய நல்ல ஆசிரியர்களுக்கும் இந்த விருது கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நிறைய குரு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த அவார்ட்ஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரியான சாம்பியன்ஷிப் நடக்கிறப்ப இலங்கையில் இருக்கிற நல்ல குரு நிறைய பேருடைய பெயரை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இவங்க இருக்காங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த அவார்ட் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக தேங்க்ஸ் சொல்கிறது வந்து கடவுளுக்கு தான், என்னுடைய சிவனுக்கு தான். ஏன்னா நான் சிவன் பக்தை கிடையாது, நான் வந்து ஒரு முருகன் பக்தை. இந்த யோகாவுக்கு வந்த பிறகு தான் சிவனை நான் கும்பிட ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த விருதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக. அதுலேயும் முக்கியமாக ஒரு வேர்டை நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கற்காத விஷயங்கள்னு சொல்லும் போது அதில் யோகாம் உங்களோட கையில் அடங்கியிருக்கு நீங்கள் சொல்லும் போது அந்த துறைக்குள்ளேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க. இந்த கிராண்ட் மாஸ்டர் அவார்டுன்றது வந்து இந்த யோகாவில் ஒரு உயிரிய விருதுன்னு சொல்லலாம். இந்த உயிரிய விருதையும் பெற்றிருக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க தான் முக்கியமா சொல்லணும். அந்த மாணவர்கள் மூலமா இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா முதல்ல அதுக்கான கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்காக. ரொம்ப நன்றி. அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற இந்த ரைசிங் ஸ்டார் அவார்ட்ஸ் 2025ஆம் ஆண்டு மலேசியாவில், அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்க? அதுக்கான நாமினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நாமினேஷன் மலேசியாவில் நடந்த சாம்பியன்ஷிப் தொடர்பாக.
அதுவும் எனக்கு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு விருது தான். மலேசியா சிங்கப்பூர் இணைந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் 3.0 என்று சொல்லக்கூடிய ஒரு UYSFினுடைய ஒரு சாம்பியன்ஷிப் அங்கே நடந்துச்சு. அதில் வந்து எனக்கு யோகா ரைசிங் ஸ்டார் அவார்ட் கிடைச்சதும் வந்து அதுக்கும் நான் வந்து வெல் டிசர்வர்னு நான் நினச்சி கொள்கிறேன். என்ன ரீசன்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்தில் அது பயிற்சி. இப்போ இது வந்து ஒரு தகுதி இல்லாத மாணவர்களை கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு சர்வதேச மேடையில் நம்ம ஜெயிக்க முடியாது. சர்வதேசம்னு சொல்கிறது இப்போ UYSFினுடைய 12 நாடுகள் ஒவ்வொரு சாம்பியன்ஷிப்லேயுமே போட்டி போடுது. அப்போ அந்த 12 நாடுகளினுடைய மாணவர்களும் அங்கே வாராங்க, அவங்களோட குரு வாராங்க. அந்த 12 மாணவர்கள்னால் இந்தியாவினுடைய ஆதிக்கம் பெரும்பான்மையாக இருக்குது. ஏன்னா அது அவங்க கண்ட்ரி. யோகா தோற்றம் பெற்றது இந்தியாவில். அங்கே உள்ளவங்களோட தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் சாதாரணமாக ஒரு தரமும் தகுதியும் இல்லாத ஒரு மாணவனாலேயோ ஒரு மாணவியாலேயோ போய் போட்டி போட்டு ஒரு கோல்டு மெடல் அடிக்க முடியாது. அப்படி ஒரு போட்டி நிறைந்த மேடையில் என்னுடைய மாணவர்கள் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தரம் தகுதி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அவங்க எப்படி அந்த கோல்டு மெடலுக்கு தகுதியானவர்களாக இருந்தார்களோ அதே போல் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை கொடுத்த எனக்கு இந்த விருது வந்து தகுதியானது தான். ஸோ இந்த விருதும் எனக்கு எதிர்பாராமல் கிடைச்ச விருது தான். ஆனால் இந்த விருதுக்கும் நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாயமா எத்தனை விருதுகள் பெற்றாலும் இந்த இருக்க விருதுகள் பத்தாது, இதை தாண்டி இந்த விடயம் சாதிக்க வேண்டும் என்றது எங்களுக்குள்ள எழுப்புறது வந்து இந்த விருதுகள் மட்டும்தான் சொல்லலாம். அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ல போமா இருந்தா, எந்த துறை எடுத்தாலும் வந்து தடைகள் பிற பிரச்சனைகள் வந்து போகக்கூடும். எங்கள்கிட்ட வந்து முயற்சி இருந்தா மட்டும்தான் வந்து அந்த துறையில சாதிக்க முடியும், பல விஷயங்கள் நாங்க தாண்டி செய்ய முடியும் என்றதுக்கான எந்த அச்சப்பாடுமே கிடையாது. அதே போல உங்களுக்கு இந்த துறையில சாதிக்கிறதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலி நான் இந்த துறைக்கு வந்தப்போ வந்து புதுசு. நான் ஆரம்பத்தில் இந்த துறையில் வந்து நிறைய மாணவர்கள் இருந்தாலும் இந்த ஆரம்பத்தில் வந்து நான் இலங்கையில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, யோகா அமைப்பில் வந்து ஒரு ஆசிரியராக நான் வந்து இருந்தேன். அந்த அமைப்பில் நான் இருக்கத்தட்டையும் சிவசங்கரிங்கிறது வந்து ஒரு சிவசங்கரி டீம், பிக் டீம். சிவசங்கரி ஜூரி பேனல் சிவசங்கரி. ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் அந்த ஃபெடரேஷனை விட்டு விலகின பிறகு நான் நிறைய சவால்களை வந்து எதிர்கொண்டேன். யோகாங்கிறது வந்து ஒரு மாயாஜால உலகம். யோகா மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது. அடுத்தவங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாங்கள் பொறாமைப்படக்கூடாது, ஐம்புலன்களை அடக்கணும், பேராசை இருக்கக்கூடாது, அடுத்தவங்க மேலே பொறாமை இருக்கக்கூடாது முக்கியமாக. ஆனால் இந்த துறையில் வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து இன்னொருத்தரால் தாங்கி கொள்ளவே முடியாமல் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நான் என்னுடைய வளர்ச்சியை வந்து நிறைய நபர்களால் தாங்கி கொள்ளவே முடியலை. நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் அந்த யோகா ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். யாருடைய இதுவும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா என்னுடைய தங்கையை நம்பி நான் அந்த யோகா துறைக்குள்ளே வந்தேன். யாருடைய பொருளாதார ஃபினான்ஷியலாக யாருமே எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண, நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இந்த துறைக்குள்ளே வந்தேன். நான் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வகையில் தப்பு யோகாவில். அதுதான் உண்மை. நான் சொல்கிறதே கூடாது. நான்கிறது வந்து அகங்காரம். நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் அப்படி சொல்லக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாங்கள் அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டி இருக்குது. ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நான் மலேசியா போனதாக இருக்கட்டும், இந்தியா போனதாக இருக்கட்டும், இலங்கையில் நான் அந்த ஃபெடரேஷனை விட்டு விலகின பிறகும் சரி, நிறைய பிரச்சனைகளை வந்து நான் வந்து எதிர்கொண்டேன். அது சொல்லனா துயரங்கள்னு தான் சொல்லணும். என்னென்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே பெண்கள், எங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இருக்கலை. ஒவ்வொரு தடவையும் நான் கடவுளை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். கடவுள் என் கூடயே இருக்காருன்னு நான் அப்பப்போ நான் நம்பிப்பேன் எப்பயுமே. ஸோ கடவுளால் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் வந்து என்னால் சமாளிக்க முடிஞ்சது. இந்த விருதுகளுக்கு பின்னால் நிறைய போட்டி, நிறைய பொறாமை, நிறைய காழ்ப்புணர்ச்சி, நிறைய வக்கிரம் வந்து கக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அது நான் யோகா துறையில் இருக்கிறவர்களே இவ்வாறான மோசமான செயல்களில் ஈடுபடுறப்ப அவங்க யோகாவுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு யோகா ஆசிரியர் இன்னொரு யோகா ஆசிரியரை பற்றி கதைக்கக்கூடாது. அது யோகாவில் இருக்கிற பேசிக் ஃபிலோசபி.
தனக்கு தொடர்பு இல்லாத சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை பற்றி அவதூறு பரப்பக்கூடாது. அது பிலோசபியா இருக்கிறப்ப ஒருத்தரை பத்தி தப்பா எழுதுறதுக்காக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டே கிரியேட் பண்ணுவாங்களா இருந்தா அவர்கள் எப்படி யோகா துறைக்கு எப்படி யோகா ஆசிரியர்களாக இருப்பதற்கு தகுதியானவங்களா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. கட்டாயமா. தகுதிங்கிறது பட்டங்களாலையும் படிப்புனாலையும் வாரது இல்லை, எங்களுடைய செயற்பாடுகள்னால வாரது தகுதி. யாரை பற்றியுமே பேசாமல் எந்த பிரச்சனைக்குமே போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னுடைய வகுப்பு உண்டுன்னு இருக்கிற ஒரு குழுவை ஒரு 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 டீமை டார்கெட் பண்ணுறதுங்கிறது என்ன சொல்கிறது, அது ஒரு நயவஞ்சகம் அப்படித்தான் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு சார்பாக செயல்படும் போது நான் ஒரு பெரிய ஆளாக தெரிகிறேன், உங்களுக்கு எதிராக நான் தனித்து செயல்படும் போது நான் ஒரு எதிரியாக தெரிகிறேன். அதுதான் யோகாக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. கட்டாயமா. அதாவது வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், அதாவது ஒரு விடயத்தை சாதிக்க முன்பு நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் பர்சனலா கூட நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க செயல்கள் மூலமா தனக்கான அங்கீகாரம் கிடைக்க பெறுதுன்னு சொல்லி. அதாவது எத்தனை விருதுகள் எத்தனை அவார்ட்ஸ் நமக்கு கிடைக்க பெற்றாலுமே கூட தனக்கான அங்கீகாரம் தனக்கான மதிப்பு அவங்க செயல்படக்கூடிய செயல்கள் மூலமா கிடைக்க வேணும். அழகான ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக உங்களுடைய அகாடமி இலங்கையில சிவசங்கரி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய அகாடமி தான் முன்னிலைப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமாக இந்த சங்கரி யோகா அகாடமி, அதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்க. சங்கரி யோகா அகாடமிக்கு பின்னால இருக்கிற முழுக்க நான் இது சொல்லி ஆகணும். சங்கரி யோகா அகாடமிக்கு பின்னால் இருக்கிற 2 பெண்கள். ஒன்று என்னுடைய ஃப்ரெண்டு புனிதா ஜெயராமன், 2வது அருணிகா. அவங்க 2 பேர் தான் சங்கரி யோகா அகாடமி. சங்கரி யோகா படித்ததுக்கான காரணம் புனிதா அவர்கள், அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு. சங்கரிட யோகா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் என்னுடைய சகோதரி, அவங்க தான் காரணம். நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், நான் யோகாவை விட்டுட்டு போயிடலான்னு யோசிச்சப்பெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இன்னும் வரைக்கும் இப்போ நாங்கள் நிறைய பிரான்ச்சஸ் இப்போ 2 பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூ மென்டலில் ஒரு யோகா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நாராயண்பிட்டியில் நாங்கள் புதுசாக ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குது. அதில் எல்லாம் நான் இறங்குறேன். என்ன ரீசன்னா, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஏஜ் எல்லாம் டசன்ட் மேட்டர், நமக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க வேணும். வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட அம்மா தான் என்னோட என்கரேஜ் பண்ணுறது. என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறவங்க என் அம்மா. அடுத்ததான் என்னோட தங்கச்சி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்ன தான் நமக்கு தகுதி இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளை ஒருத்தர் என்கரேஜ்மெண்ட் பண்ணாட்டி நம்மளால் ரீச் ஆக முடியாது. ஏன்னா எல்லாருமே சோர்ந்து போகக்கூடியவங்க தானே. எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயது இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு இதில் டயர்ட் ஆகிருவோம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப டயர்ட் ஆகிருவோம். காரணம் நாங்கள் ஹியூமன் தானே. ஸோ நாங்கள் டயர்ட் ஆகிரும். ஆனால் சோர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டுன்னு வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணுறது என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கை. கட்டாயமா. அதாவது எங்களுடைய உழைப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க முக்கியமா அம்மாவா இருக்கக்கூடும். அம்மாவை தாண்டி அதை சுற்றியுள்ளவர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல எங்களுக்கான என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்களா இருந்தா அந்த வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம எப்பயுமே ஓடக்கூடியதா இருக்கும். அதுல சாதிச்சுட்டே நம்ம இருக்கலாம் சொல்லிருக்கீங்க. அதுலயும் அடுத்ததாக ஒரு கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்ப்போமா இருந்தா யோகா துறையில இப்ப யோகா துறையும் தாண்டி நிறைய தொழில்துறைகள் இருக்கு. ஒவ்வொரு ஒரு அங்கீகாரம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்க பெறணும். ஒரு அங்கீகாரத்தையும் தாண்டி விருதுகள் அவங்களுக்கு கிடைக்க பெறணும் என்றுதான் உண்மை. இந்த யோகா துறையில நிறைய படிகள் இருக்குதா? அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாஸ்டர் கிராண்ட் அவார்டா இருக்கட்டும், PhD பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான அங்கீகாரம் எப்படி இந்த துறைக்குள்ள வரலாம், அதை பற்றி சில விஷயங்களை பேசுவோம். யோகாவில் சாதாரணமாக ஒரு மாணவன் ஒரு மாணவி யோகா கற்றுக்கொள்ளணுமா இருந்தால் பேசிக் யோகா சர்டிஃபிகேட் தான் இப்போது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் சென்டர் இப்போ உருவாகி இருக்குது. அதே அளவுக்கான கட்டணமும் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு 200 hours இன்டர்நேஷ்னல் டீச்சிங் சர்டிஃபிகேட் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குது இலங்கையில். இப்படி ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது காசு குறைவாக இருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் போக மாட்டோம். எங்கே கூடுதலாக காசு கொடுத்து சர்டிஃபிகேட் தராங்களோ அங்கே போவோம். என்ன காசுக்கான மரியாதை. காசு கூடுன இடத்துல சர்டிஃபிகேட் நல்லா இருக்கும், காசு குறைவாக இருக்க இடத்துல போக மாட்டேன். இப்போ குருஜி ஜெயக்குமார் ஃபேமிலி யோகா அகாடமியினுடைய குருஜி ஜெயக்குமார் அவருடைய இன்டர்நேஷ்னல் 200 hours இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ்
கோர்ஸ்ட சர்டிஃபிகேட்டோட பெருமதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமதி. ஆயுஷ் யூனிவர்சிட்டியோட குருஜி தேவராஜ்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகா கிராண்ட் மாஸ்டர், பிஹெச்டி பெரிய ஒரு கிராண்ட் மாஸ்டர். அவரோட சிக்னேச்சர் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குது. ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒருத்தர். அப்போ அவரோட அந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட சர்டிஃபிகேட்டில் இருக்குது. இன்னொன்று, அவரோட ட்ரைனிங் வந்து ரொம்ப கடுமையான ட்ரைனிங்காக இருக்குது குருஜி ஜெயக்குமார் அவருக்கு. ஆனால் அவருடைய அமௌண்ட் ரொம்ப கம்மி. போகிறவங்க 6 பேராக தான் இருக்கும். கொழும்பில் ஒன்றுமே இருக்காது. 1.5 லட்சம் 1 லட்சம் இந்தியன் ஹை கமிஷனரில் அவார்ட் செரமனி பண்ணுவாங்க. போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கட்டாயமா. நீ ஒரு பெண்ணா இருந்து பல விஷயங்களை சாதிக்கணும்னு சொன்னா வந்து கஷ்டம்தான். அதுவும் முக்கியமாக வந்து போட்டித்தன்மை வாய்ந்த உலகத்துல இன்னைக்கு ஆண்கள் பெண்கள்னு ஒரு பேச்சே கிடையாது. எல்லாரும் சமமா இன்றைய நாட்கள்ல வந்து ஜெயிச்சுட்டு வராங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா பெண்கள் வந்து இந்த துறையை சாதிக்கணும், இந்த துறையை எடுத்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொன்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஆண் பெண்ணுன்னு யோகாவில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. இலங்கையில் நல்ல ஆண் ஆசிரியர்கள் இருக்காங்க, இலங்கையில் நல்ல பெண் ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போது எங்களோட இன்ஸ்டியூட்டில் ஆண்களுக்கான வகுப்புகள் புதுதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதுக்கும் ஆண்கள் வந்து சேர்றாங்க. அவங்க ஆசிரியர் ஆகணும்னு சேர்றதில்ல. அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. யோகாவுக்கு சேர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், மென்டல் ஸ்டேபிள் அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், நார்மலி காமன் டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஒன்றுமே இல்லை சும்மா யோகாவுக்கு வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வரவங்களும் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக யோகா தெரிஞ்சுக்கொள்ளணும், யோகா கற்றுக்கொள்ளணும் பெண்கள். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது உங்களை ஒரு சுய தொழிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இலங்கையை பொறுத்த வரைக்கும் யோகாங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஒரு 1 hour கிளாஸ்க்கு நிறைய அமௌண்ட் வசூலிக்கப்படுது. அட்மிஷனுங்கிறது இன்றைக்கி எக்கச்சக்கமாக வசூலிக்கப்படுது. ஜூம் கிளாஸ் இன்றைக்கி 8 செஷன் 16,000 ரூபா போகுது. இன்றைக்கி அந்தளவுக்கு இலங்கையில் யோகா வந்து செம பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை ஒரு சுயத்தொழிலாக பண்ணலாம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சுயத்தொழிலாகவும் இருக்கும். உங்களோட உடம்புக்கும் நல்லாயிருக்கும், மைண்டுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அது ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக பெண்கள் வந்து இந்த யோகாவை வந்து கண்டிப்பாக ஆண்கள் வந்து அவங்க அதை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்து ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்தியாவில் இந்த சாம்பியன்ஷிப்களுக்கு நான் போயிருக்கப்போ ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு கேட்டால், ஆண்கள் பெரும்பாலான ஆண்கள் 30 வயதுலேருந்து 75 வயது வரைக்கும் உள்ள கேட்டகரிஸில் வந்து அவ்வளோ ஆண்கள் போட்டி போடுறாங்க. அவ்வளோ யங் பாய்ஸ் போட்டி போடுறாங்க. 25லேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ள அந்த கேட்டகரியில் அவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க. அவ்வளோ போட்டி இருக்குது அங்கே. ஆனால் இலங்கையில் அப்படியான போட்டி இல்லை. வாரது இங்கே சாம்பியன்ஷிப் நடந்தாலும் ஒரு 5 பேர் 10 பேர் தான் அப்படி வாருது. ஆனால் கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த துறையை கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மைண்ட் காம், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் டிசிப்ளின், உங்களுக்கான ஒரு முறையான வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணுங்கிறத சொல்லி தரது தான் யோகா. நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முறை இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாமே சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணுறதில்ல, எல்லாமே சாப்பிட்டு ஒன்றுமே சாப்பிட்றதில்ல. முறையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக யோகா வேணும். இப்போ ஒரு பாடசாலையில் இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து நாங்கள் என்ன ஃபீல்டை செலக்ட் பண்ணணும், எப்படி ரீச் ஆகணும், எங்களோட கோலை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறத சொல்லித்தராங்க. ஆனால் யோகா ஆசிரியர்கள் ஒரு வாழ்க்கையை எப்படி முறைப்படி நெறிப்படி வாழணுங்கிறத சொல்லித்தராங்க. ஸோ கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் இரு பாலாரும் கண்டிப்பாக யோகா கற்றுக்கொள்ளணும். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இப்போ அதிதி பக்கத்தில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு கலந்துரையாக்க இன்றைய நாங்களோடு இணைந்திருக்கிறாங்க சிவசங்கரி யோகா அகாடமியின் ஸ்தாபகர் மற்றும் உரிமையாளர் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான கிராண்ட் மாஸ்டர் விருதினை பெற்றவரும் கூட சொல்லலாம். பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அடுத்ததை தாண்டி யோகா ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? கட்டாயமா ஒரு மனிதனுக்கு யோகான்றது தேவைப்படுமா? ஒரு மனிதனுக்கு தண்ணி குடிக்கிறது எவ்வளோ அவசியமோ, 3 வேளை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ, 7 மணித்தியால தூக்கம் எவ்வளோ அவசியமோ, அதே மாதிரி யோகா ஒரு மனிதனுக்கு அவசியம். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைமை ஒதுக்கி, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கின்னு மட்டும் சொல்லலாது. எங்களுக்குன்னு சில விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கொள்கிறது இல்லை, ஓடிட்டே இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாகவே போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். நாங்கள்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 வயது பொடியனுக்கு கார்டியோட்டிக் அரெஸ்ட் வருது. 10 வயசு பிள்ளைக்கு அரெஸ்ட் வந்து செத்து போயிருது. என்ன என்ன ரீசன் சொல்லுங்க? அவங்களோட பழக்க வழக்கங்கள். பழக்கவழக்கம். உடற்பயிற்சி இல்ல. யோகாங்கிறது ஒரு உடற்பயிற்சி இல்ல. யோகாங்கிறது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி. உள, உடல் அது 2யுமே நீங்க சீரமைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் யோகா. ஸோ, உள்ள சீரமைப்புக்கு நாங்க பண்ணக்கூடியது தியானம், மூச்சு பயிற்சி. உடலுக்கு நாங்க பண்ணக்கூடியது ஆசனங்கள். ரைட்? ஸோ, இன்றைய காலகட்டத்தில கண்டிப்பா எல்லாரும் தங்களுக்குன்னு ஒரு 30 நிமிடத்த ஒதுக்கி கண்டிப்பா யோகா பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் யோகா, தியானம் என்றது வந்து அன்றாட கண்டிப்பா. வாழ்க்கையில வந்து எப்படி தேவைப்படுதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வாழ்க்கையில ஒரு பகுதிய அந்த தியானம், கண்டிப்பா. யோகாக்காக ஒதுக்கி நீங்க வாழ்வீங்களா இருந்தா வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த கண்டிப்பா. உபாதைகளும் இருக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில பார்க்க போவோமா இருந்தா, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நோய்கள்ன்றது ஒரு சாதாரண விஷயமா போயிருச்சு. நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். அந்த புழக்கத்துல இருக்க வார்த்தைகள்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில டிப்ரஷன், மனச்சோர்வு, மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், ஏன்சிட்டி, மிக்ரேன்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு இடம் பெறுது அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கு ஒரு காரணம் சூழ்நிலையா இருக்கக்கூடும். அந்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டாலும் வந்து அதுக்கான முக்கிய காரணம் அவங்களாவும் இருக்கக்கூடும். ம். இதுல இருந்து ஒருத்தவங்க வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா வந்து உடல் சார்ந்த விஷயங்களை தாண்டி மனம் சார்ந்த விஷயங்கள் மூலமா தான் அதுக்கான மருந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மருந்து நம் கையில் தான் இருக்குதுன்னு இருக்கு. சொல்லலாம். அடுத்ததா ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா வந்து இந்த தியானங்கள்ல வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு நீங்க முக்கியமா சொல்லியிருந்தீங்க. அந்த ஆசனங்கள்ல உடல் அளவை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றீங்க. மன அளவு கட்டுப்படுத்திக் கொள்ளணும் யோகான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் விஷயங்களை சொல்றீங்களா? என்னன்னா நீங்க முதலாவது சொன்ன இந்த டிப்ரஷன், என்சைட்டீஸ், ஸ்ட்ரெஸ் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. ஒரு 10 வயசு பிள்ளைய கூப்பிட்டு ஏன் ஒரு மாரி இருக்கீங்கன்னு கேட்டா டிப்ரஷன். ஒரு 15 வயது ஒரு மாணவனை கூப்பிட்டு ஏன் டல்லா இருக்கீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வீட்ல. ஸோ இதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முன்ன இல்ல. ஏன்னா நவீன யுகத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கொள்றோம் அப்படி. மனசோர்வு, மன அழுத்தம்லாம் எதனால வருது? முறையான உடற்பயிற்சி இல்லாதனால, முறையான பழக்கவழக்கங்கள் இல்லாதனால தான் வருது. உண்மையாலுமே உங்களுக்கு தியானம் செய்ய ஒரு ஒரு அழகான, சுத்தமான, ஒரு காற்று நிறைந்த பகுதியில நீங்க உட்காந்து உங்களுக்கு தியானம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சாமி கும்பிடும்போது தியானம் பண்ணலாம். கையில சின்முத்திரைய பிடிச்சுக்கொள்ள வேண்டியது தான். இது வந்து உங்கள ரொம்ப காமா வச்சிருக்கும். கையில சின்முத்திரைய பிடிச்சிட்டு, நீங்க சாமி கும்பிடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குவீங்களா இருந்தா, தியானத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நாங்க எங்களுடைய சாமி பூஜை அறையிலேயே நாங்க தியானம் பண்ணலாம். அந்த ஒரு 10 நிமிஷம் தியானம் 21 நாள் நீங்க ஒரு ஒரு விஷயத்த விடாம பண்ணும்போது, 22வது நாள் நீங்க ஒட்டவா பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கும் சரி, ஒரு பழக்கவழக்கத்த மாற்றி அமைக்கிறதுக்கும் சரி, எங்களுக்கு தேவைப்படுறது 21 நாள் தான். ஒரு 21 நாள் நீங்க விடாம ஒரு 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 விஷயத்த முயற்சி பண்ணுவீங்களா இருந்தா, 22வது நாள் நீங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு மகானா மாறிருவீங்க. ஒரு 10 நிமிஷம் முதல் நாள் உட்காந்து தியானம் பண்ணுங்க. 2வது நாள் 15 நிமிஷம் ஆக்குங்க. 3வது நாள் அதே 20 நிமிஷம் ஆக்குங்க. ஓகே 20 நிமிஷம் உங்களுக்கு உட்காந்து பண்ண முடியல. ஓகே 15 நிமிஷம் 21 நாள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த என்சைட்டீஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் இதுக்கெல்லாம் அங்க வேலையே இருக்காது. மனம் அமைதியானா எல்லாமே தெளிவாகிரும். சரியா? மனச நீங்க அடக்க நினைச்சீங்கன்னா, அது அலை பாயும். அத அடக்க நினைக்கக்கூடாது. அதன் போக்குல விட்டுட்டா, அது போயிட்டு அது அடங்கி திரும்பி வரும். அதனால மனச முதல்ல ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு இடத்துல முறையா உட்காரணும். நமக்கு உட்காரவே முடியாது. அதுதானே நம்ம பிரச்சனை. இங்க ஓடணும், அங்க ஓடணும், அதுக்கு ஓடணும், இதுக்கு ஓடணும். பரபரப்பாவே தான் நம்ம இருப்போம். நமக்கு உட்கார முடியாது. நம்ம நினைச்சா எண்ணம் போல் வாழ்க்கை. நாங்க எண்ணுனா அத நாங்க பண்ணலாம். நாங்க எங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் முடியல, 15 நிமிஷம் உட்காந்து ஓகே பூஜை அறையில உட்காந்து நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. எதுவுமே பண்ண வேணாம். கண்ண மூடிட்டு கவனம் எல்லாத்தையும் நீங்க பிரீத்லயே காட்டுங்க. செலுத்துங்க உங்க கவனத்த. உங்களுக்கு 7 சக்கராஸ்ல மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. சக்கராஸ்ல நான் மெடிடேட் பண்ணது ஜஸ்ட் பிரீத்ல உங்க கவனத்த செலுத்துங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல்ல நீங்க செலுத்துங்க. 21 டேஸ் கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்ச் வரும். அதாவது சுவாச முறை கட்டுப்பாட்டின் மூலமா வந்து இதற்கான ஒரு தீர்வு தீர்வு இருக்குன்னு சொன்னது. கண்டிப்பா உட்சுவாசம், கிடைக்கும். வெளிச்சுவாசம்னு சொல்லி சுவாசம். கேள்விப்பட்டிருப்போம். இந்தப்பட்ட சுவாசங்கள் மூலமாகவும் வந்து நாங்க மனதை ஒருநிலைப்படுத்தலாம், கட்டுப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப சொல்லியிருப்பேன் வந்து இந்த டிப்ரஷன், ஏன்சிட்டி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது
எல்லாருக்கும் அதுக்கான கடைசி கட்டம் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இவங்களாவும் இருக்கக்கூடும், சூழ்நிலையாவும் இருக்கக்கூடும். சூழ்நிலையாவும் இதன் இருக்கக்கூடும். காரணமாக அதுக்கான கடைசி கட்டம்னு சொன்னா சூசைட், தற்கொலை. இந்த தற்கொலை ஏற்படுறதுக்கான காரணம் வந்து நிறைய இருக்கு. ம். அத பத்தி உங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தற்கொலை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, தற்கொலை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வல்ல. ரைட், சரியான வேர்ட். ஆனால் அவங்க ஸ்டேஜில் இருந்து அவங்க பிரச்சனையை பார்க்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட பேச வந்தால் ஜஸ்ட் லிசன், ஃபர்ஸ்ட்டாக கேட்கணும் என்ன சொல்ல வாராங்க. அவங்க ஏதோ பேச வராங்க, ஆனால் இப்போ எங்களுக்கு ஒருத்தர் பேச வரப்ப அவர்கிட்ட உட்காந்து கதைக்கிறதுக்கு டைமே இருக்கிறது இல்லை. டைம் பிரச்சனை எங்களுக்கு. முதல்ல ஒருத்தர் மன ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் அழுத்தமாகி இருக்காரு, அவருக்கு பேச முடியாமல் இருக்குது, வளமையை விட அவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசணும். உட்காந்து என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பேசணும். முதல்ல அவர் பேசுகிறத கேட்கணும். பேசுகிறத யாருமே கேட்குறது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற நிறைய சூசைட்க்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த பேச வாரது, ஆனால் நம்ம கேட்குறதே இல்லை. அப்புறம் பேசுவோம், 10 மணிக்கு பேசுவோம், 12 மணி நைட்டுக்கு பேசுவோமே, கேட்குறது நைட்டுக்குள்ளே அவங்களோட லைஃபே முடிஞ்சு போயிடும். முதலாவது உட்காந்து பேசணும். என்ன பிரச்சனை? ஃபினான்ஷியல் பிரச்சனையா, ஹெல்த் பிரச்சனையா? அதுக்கு தீர்வு இருக்குது. உலகத்தில் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு என்ன தெரியுமா? உட்காந்து பேசுறது தான். நம்ம பேசுறது இல்லை. பேசினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். சூசைட்க்கும் நான் சொல்கிற சொல்யூஷன் என்னென்னா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. யாருக்கிட்ட அவங்க பிரச்சனையெல்லாம் சொன்னால் சரியாகிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களோட உட்காந்து பேசுங்க. ஒரு ட்ராவல் பண்ணுங்க, அவங்களோட போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க. அந்த பிரச்சனைனா ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருட்டிலேயே இருந்து யோசிக்கிறத விட கொஞ்சம் அந்த ரூம்லேருந்து வெளியே வாங்க. உங்களை பிடிச்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க. வாங்க வெளியே போங்க, பேசுங்க, கதைங்க. மனசில் உள்ள பாரத்தை எல்லாம் வெளியில் கொட்டிட்டா அந்த பிரச்சனை அப்போ முடிவுக்கு. அதாவது உங்களுக்கு பேசுகிறவங்களால 100% உங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் அந்த மைண்ட் செட்டை, அதாவது சூசைட் பண்ணி, ஆமாம், அந்த மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய அளவுக்கான அந்த இதையாவது அவர் கொடுப்பாரு கண்டிப்பாக. இல்லை ஒன்றுமே இல்லை பார்த்துக்கொள்ளலாம், எல்லாம் சரியாகும். இந்த வேர்டே போதும், ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாகும், பார்த்துக்கொள்ளலாம், நான் இருக்கேன். என்றைக்குமே ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நான் இருக்கேன், பார்த்துக்கொள்ளலாம், எல்லாம் சரியாகிரும், விடுங்க, ஃப்ரீயாக விடுங்கப்பா. அதுவே அவங்கள வாழ வைக்கும். நிச்சயமாக. கண்டிப்பா அதாவது அதுவே. வார்த்தைகள் தான் ஒவ்வொருவரும் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள். வார்த்தைகள் அதாவது கோபத்தின் மூலமா ஏற்படக்கூடிய வார்த்தைகள் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு காயப்படுத்துமோ, ஒருத்தவங்க பிரச்சனைக்கு இருக்கும் போது கூட அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் நாங்க சொல்லும் போது அவங்களுடைய அதாவது சொல்லுவாங்க ஆக்டிவ் லிசனிங் ஆனால் அதை சொல்லுவாங்க விட இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருத்தன் செத்து போகிற அளவுக்கு சூழ்நிலைகளும் சரி, குடும்பமும் சரி, சமூகமும் சரி அவனை தூண்டி விடக்கூடாது. குத்தி காட்டுறது ஒரு தோல்வியா, ஒரு 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 ஏதோ சடன்லி அவருக்கு ஒரு லாஸ் நடந்துருச்சா, நீ இப்படித்தான், நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன், ஃபேமிலி, சமூகம், ஃப்ரெண்டா, நீ இப்படி தான், நீ தொட்டதெல்லாம் இப்படி தான். வேர்ட்ஸ் தான் மருந்து. உலகத்திலேயே மிகப்பெரிய மருந்து வார்த்தைகள் தான். வார்த்தைகளால் தான் குணப்படுத்தலாம். அதை தான் நான் சொல்கிறேன். சுற்றி இருக்கவங்க ஒரு மனசளவில் ஒருத்தர் டவுன் ஆகி இருக்காங்கன்னா அவங்கள வார்த்தைகளால் என்றைக்குமே புண்படுத்தக்கூடாது. டேக் ஆன் டைம். அவங்களுக்கு டைம் எடுக்கணுமா, எடுத்துக்கொள்ளட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும். குத்தி குத்தி காட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தாலே தன்னுடைய உடம்பும் சரி, தன்னுடைய மனமும் சரி, தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ள ஒரு 24 மணித்தியால் ஆகும். ஓகே, இந்த இது நாங்கள் எடுத்தது சரியா பிழையா, ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகே சின்னதாக ஒரு ட்ரை கொடுப்போம், இல்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம், இன்றைக்கி மட்டும் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும். லைஃப்பில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துகிட்டே இருக்கும். கடவுள் விதையை போட்டவருக்கு அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். அவர் யாரும் செத்து போகணும்னு நினைக்கிறது இல்லை. கடவுள் விதையை போட்டவருக்கு அதை விருட்சமாக்கவும் தெரியும். ஸோ ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். லைஃப்பில் பிலீவ் பண்ணுறது, மேஜிக் ஒன்று நடக்கும். யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, சடன்லி எல்லாத்தையுமே தலைகீழாக புரட்டி போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிலீவ் பண்ணணும். அதுதான் 3வது விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தருணங்களும் மாறக்கூடியது. அந்த மாற்றம் ஏற்படும்னா ஒன்று நாங்களா இருக்கக்கூடும், இல்லாது மற்றவர்களா இருக்கக்கூடும். வார்த்தைகள் புனிதமானது அப்படின்னு நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், கோபம் வரும்போது எப்படி அந்த அவதூறான வார்த்தைகளை பாவிக்கும் போது எந்த அளவு கஷ்டம் ஏற்படுதோ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு தூய வார்த்தைகளை பயன்படுத்தி, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி, அவங்கள்ட்ட ஓரிரு வார்த்தைகள் நாங்கள் பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி கதைக்கும் போதே அதற்கான 100%ல ஒரு 80% தீர்வு அங்கே கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாம்.
யோகாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனத்துல அந்த சூசைட் பத்தி நிறைய விஷயம் பேசியிருப்போம். அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ல போமா இருந்தா, இந்த யோகால தாண்டி இந்த இலங்கையை பொறுத்த மட்டிலும் வந்து இந்த யோகா துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யாருமே இந்த அளவுக்கு பிரபலமாகாததுக்கான காரணம் என்னவா இருக்கு? வளர விடாம விடுறது. வளர விடாம தடுக்கிறது. அதாவது நான் வந்து சில துறைகள்ல பார்த்துருக்கேன். வளர விடாம தடுக்கிறது. யோகாவுல அப்படி ஒரு விஷயமே இல்லன்ட்டு நானும் வந்து நான் உங்கள்ட்ட முதல்லயே சொன்னேன். நான் கற்றது கையளவு தான். கல்லாதது உலகளவுன்னு சொன்னேன். ஸோ வந்து நானுமே அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். யோகா எல்லாருமே யோகீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் பாலும், கல்லும் ஒரே நிறம் தான். அத டேஸ்ட் பண்றப்ப எப்படி வித்தியாசப்படுதோ, மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரே வகையான முகங்கள் தான். நாங்க பழக பழக தான் அவங்களுடைய முக மூடிகள் கலடுது. யோகாவை பொறுத்தவரைக்கும் இலங்கையில நிறைய ஆசிரியர்கள் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருந்து மேல வளர விடாம இருக்கிறதுக்கான காரணம் இலங்கையில இருக்கிற பொலிட்டிக்ஸ், யோகா பொலிட்டிக்ஸ். அதாவது இலங்கையில பெரும்பான்மை சமூகத்துல ஒரு யோகா அமைப்பு இருக்கு. அந்த யோகா அமைப்பு இலங்கையில பெரும்பான்மை இனத்தவர்களை வளர விடுது. அவங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் கொடுக்குது. செமினார்லாம் பண்ணினீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்து உண்மையாகவே சந்தோஷப்பட முடியுது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு தனக்கு சாதகமாக செயல்படுற ஒரு சில ஆசிரியர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பை நடத்துகிறாங்க. அந்த அமைப்பு அவர்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை வளர விடுறது இல்லை. அவங்களுக்கு உங்களை பிடிக்கலையா, உங்களை எந்த வகையிலையாவது அவங்க புறக்கணிச்சிருவாங்க. அதுதான் பொலிட்டிக்ஸ். இன்னொன்று, இலங்கையில் வெளிநாடுகளில் நிறைய சாம்பியன்ஷிப்கள், போட்டிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை. காரணம் என்ன? என்னுடைய அமைப்பில் இருந்தால் நீ அந்த அமைப்புக்கு போகக்கூடாது. என்னுடைய அமைப்பில் இருக்கும் ஒருவர் அந்த வெளிநாட்டில் நடக்கிற சாம்பியன்ஷிப்க்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. நான் கூப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும். நீங்கள் கூப்பிட்றதுக்கு போக இயலாது. அப்போ ஒரு அமைப்புக்கு எதிராக குரல் கொடுத்தா அவங்க எதிராளியாக பார்க்கப்படுறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள், யோகா ஆசிரியர்கள் நிறைய ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரியான ஒரு போட்டி அமைப்பு இருக்கலை. இப்போ ஒரு இருக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த துறைக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா எனக்கிட்ட நான் நிறைய பேர்த்திட்ட பேசுவேன் யோகா ஃபீல்டு சம்மந்தமாக. எனக்கு நிறைய அறிவுரைகள் கொடுக்கறது வந்து என்னுடைய வேர்ல்டு யோகா பிரசிடென்ட் சுரேஷ்குமார் சார் அவர்கள், மற்றது குருஜி ஜெயக்குமார் அவர்கள். நான் அவங்ககிட்ட நிறைய யோகா பற்றி நான் பேசுவேன். ஏன்னா அவங்க அதுக்கான தகுதியானவர்கள். இப்போ பேசுகிறப்ப சொல்கிறது என்னென்னா, வளர விடுறது இல்லை. உங்களோட டீமில் ஒரு லீடர் இருக்கார். அந்த லீடருக்கு இன்னொரு லீடரை பிடிக்கலன்னு சொன்னால் போக இயலாது. நீங்கள் வளர முடியாது. ஆக குண்டு சட்டையிலேயே குதிரை ஓட்டுகிற ஒரு யோகா இதுதான் இலங்கையில் இருக்குது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் மலேசியா போனப்போ பார்க்காத கண்கள், பார்க்காத பேசாத வாய் எல்லாமே இந்த இந்தியன் சாம்பியன்ஷிப் போன பிறகு நிறைய பேசியிருக்காங்க. ஒரு யோகா அமைப்பு தனக்கு சம்பந்தம் இல்லாத தன்னுடைய அமைப்பிலிருந்து விலகிய ஒருத்தரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டியதற்கான தேவை என்ன இருக்குது? அப்போ காய்க்கிற மரத்துக்கு கல்லடி விழத்தான் செய்யும். அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்ன வளர விடுது? நான் இந்த மாதிரியான விமர்சனங்களை எடுக்கிறதே இல்லை. நான் வளர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அவங்க இப்போ அதாவது இலங்கையில் இருக்கிற யோகா அமைப்பில் இல்லாத நிறைய ஆசிரியர்கள் வேறு பாணந்துறை, மொரட்டுவ, நாராயண்பிட்டிய நிறைய இடங்கள், இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் குறிப்பிட்ட சில, அதாவது லீடர்ஷிப் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஒரு லீடருக்கு பிடிக்காத ஒரு லீடரை பிடிக்கலன்னா அந்த மற்ற லீடரோட டீச்சர்ஸ் யாருமே இந்த யோகா அமைப்புக்குள்ளே வர முடியாது. இந்த யோகா அமைப்புக்குள்ளே இருக்கிறது 9 டீச்சர்ஸ் தான். தப்பி போனால் ஒரு 15 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த 15 டீச்சர்ஸும் இலங்கையில் நடக்கிற சாம்பியன்ஷிப்க்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸையுமே கூட்டிகிட்டு வரதில்லை. ஒரு 6 டீச்சர்ஸ் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிற்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இலங்கையில் இப்போ சட்டம் எல்லாத்துக்கும் சமமாக இருக்குது. ஒரு சமூகம் வளர்ச்சி அடையும் போது இன்னொரு சமூகம் அதுக்குள்ளேயே இருந்தால் அந்த சமூகத்தை நம்ம கண்டிப்பாக கை தூக்கி விடணும். இலங்கையில் ஒரு நேர்மையான, முறையான, சரியான, தகுதி வாய்ந்த யோகா ஆசிரியர்களை கொண்ட ஒரு குழு உருவாக்கப்படணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் நல்ல ஆசிரியர்கள் காசுக்காக பாரபட்சம் பார்க்காம நீதியாக, நேர்மையாக, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து
எல்லாத்தையும் சரிசமனாக பார்க்கக்கூடிய ஒரு குழாம் உருவாக்கப்பட்டு எல்லா ஆசிரியர்களும் அதில் உள்வாங்கப்படணும். இலங்கையில் நடக்கிற ஒரு சாம்பியன்ஷிப்பில், இந்தியாவில் நடக்கிற சாம்பியன்ஷிப்க்கு 1000 பேர் வராங்க. இந்தியாவிலேருந்தே 500 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்தியாவிலேருந்தே அத்தனை டீச்சர்ஸ் வராங்க. இலங்கையில் நடக்கிற சாம்பியன்ஷிப்க்கு ஏன் யாருமே போகிறதில்ல? ஒரு 9 டீச்சர்ஸ் மட்டும்தான் இலங்கையில் இருக்கிறாங்களா? இலங்கையில் எத்தனை பிஹெச்டி இருக்கிறாங்க தெரியுமா? பிஹெச்டி ஃபேக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறவங்க ஒரு டைமில் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் உண்மையாலுமே உழைச்சி முறையாக பயின்று பிஹெச்டி எடுத்துகிட்டு வந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களாம் எங்கே இருக்காங்க? இல்லை, அவங்கெல்லாம் வெளியே வாரதே இல்லை. பொதுவாக பெரும்பான்மை சமூகம் இருக்கின்ற அந்த சிங்களவர்கள் அவங்க வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்பு மூலமாக அவங்க நல்லா அவங்களுடைய இனம் சார்ந்தவர்களுக்கு அவங்க நிறைய நல்லது பண்ணுறாங்க. நல்லா இருக்காங்க அந்த சொசைட்டி. உண்மையாலுமே நல்லா இருக்கணும் அந்த சொசைட்டி. ஏன்னா நான் ஒரு யோகா ஆசிரியர், நான் வாழ்த்தணும், எப்பயுமே வாழ்த்தணும். ஆனால் தமிழ் ஃபெடரேஷன் மட்டும் ஏன் இப்படி ஒரு குழாமல் வாழ விடாமல், வளர்ச்சி அடைய விடாமல், அதாவது அவங்களுக்கு சார்பாக இருக்கணும். இப்போ ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் அ பெஸ்ட் டீச்சர். உங்களால் பண்ண முடியல, இன்னொரு டீச்சர் பண்ணி கொடுத்தா அவங்க பெஸ்ட் டீச்சர், நீங்கள் ஒன்றுமே இல்லை, கண்டுகொள்கிறது இல்லை. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், திறமைங்கிறது வந்து படிப்புலையும் பட்டங்களையும் வாரதில்லை, செயல்களால் வாரது. இப்போ இப்படி தான் ஒரு இப்போ தேடி பார்க்கணும். இலங்கையில் நான் ரீசெண்டாக தேடி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 28 டீச்சர்ஸ் வந்து வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. அப்போ சாம்பியன்ஷிப் ஸ்ரீலங்காவில் நடக்குது, நீங்கள் போகலையா? எங்களுக்கு தெரியாது, கூப்பிட்றது இல்லை. இப்படி ஒன்று நடக்குது, நீங்கள் வரலையா? நீங்கள் எங்களுக்கு தெரியாது, வாரதில்லை. இப்போ இந்த யுஎஸ்எப்பினுடைய புதிய பிரசிடெண்ட்டாக தான் நான் பதவி ஏற்றிருக்கேன். இனிமேல் இலங்கையில் மட்டும் இல்லை, இலங்கையில் இந்த வருடம் வந்து நாங்கள் மே மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் வந்து குளோபல் யோகா சமிட் பண்ண போகிறோம். இலங்கையில் அதில் நிறைய நாங்கள் பிஹெச்டி அண்ட் அவார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம். அது ஒரு இது யோகா சமிட்னு சொல்கிறது வந்து நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுகிறது ஒரு சமிட். அது இல்லாமல் ஒரு யோகா சாம்பியன்ஷிப் ஸ்ரீலங்காவில் நாங்கள் பண்ண போகிறோம் யுஎஸ்எஃப்பால். அதுக்கு நான் இலங்கையில் புறக்கணிக்கப்பட்டிருக்க அவ்வளோ டீச்சர்ஸையுமே நான் கூப்பிட்டு எடுப்பேன். ஆனால் சிலர் முன் வாரது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பேராசை இல்லை, அடிச்சு கொள்வது இல்லை. நான் கிட்டத்தில் ஒருத்தர் கிரியா பாபாஜியில் ஒருத்தர் பேசியிருந்தேன், அவரோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம். நான் அவரை கூப்பிட்டப்போ அவர் ஒன்று தான் சொன்னார், நான் வந்து பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறவன் இல்லை, நான் இதை ஒரு சேவையாக செஞ்சுட்டு போகிறேன் சங்கரே. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் அந்த சாம்பியன்ஷிப்பெல்லாம் போகிறதில்ல, இலங்கையில் நடக்கிறதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடுறதில்ல, நான் போகிறதில்ல. நீங்கள் இந்தியா போயிட்டு வந்துட்டு என்னை மீட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் நடக்கிற உங்களோட குளோபல் யோகா சமிட்க்கு நான் கண்டிப்பாக வரேன். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு மகான், அவ்வளோ பெரிய ஒரு குரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உண்மையாகவே கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்து சீக்கிரமாக எடுக்கப்படும். எல்லாமே இந்த வருஷத்தில் சரி பண்ணப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இலங்கையில் ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சிருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட்க்கு கீழே தான் மற்றவங்க ஒர்க் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பிரசிடென்ட் மட்டும்தான் டிக் பண்ண இயலுங்கிற அந்த போலிங் எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன செயல்படுறாங்க இலங்கையிலேருந்து? சரி, இது ப்ரைவேட், நான் இருக்கிறது ப்ரைவேட். இது அப்போ கவர்மெண்ட் இதுக்கு எத்தனை இது போயிருக்குது? எத்தனை யோகா சாம்பியன்ஷிப் உலகத்தில் நடந்துட்டுருக்கு? இந்தியாவில் எத்தனை நடக்குது? ஓகே, மலேசியா, சிங்கப்பூர், ஓகே பரவாயில்ல, எத்தனையோ சாம்பியன்ஷிப் நடக்குது. ஏன் எதுக்குமே எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே போகிறதில்ல? அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் போனால் உங்களுக்கு அவ்வளோ கண் உறுத்துமாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி போய்ட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வரணும். அதுதான் நான் சொல்லுவார். எல்லாருமே சரிசமனாக மதிக்கப்படணும். அதுதான் என்னுடைய முதல் இது. அனைவருக்கும் யோகா பொதுவாக, யோகா வந்து நான் தான் ஸ்தாபிச்சேன்லாம் சொல்ல முடியாது. யோகா அனைவருக்கும் பொதுவானது. என்னுடைய குரு கிரியா பாபாஜி, அவரை வைத்தே கிட்டத்தட்ட இலங்கையில் பல யோகா சென்டர் இருக்குது. ஆனால் கிரியா பாபாஜி என்ன சொல்கிறாரு? தன்னலமற்ற சேவைன்னு தான் சொல்கிறாரு. இங்கே அப்படிலாம் கிடையாது. நிறைய புறக்கணிப்புகள், நிறைய போட்டிகள், நிறைய இதுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இந்த வருஷம் சரி பண்ணப்படணும். கண்டிப்பாக சரி பண்ணப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புதிய டீம் உருவாகும் இலங்கையில், கண்டிப்பாக சரியாகும். நிச்சயமாக. அதாவது யோகா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு கேட்க போமா இருந்தா, அப்ப யோகா அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் தியானம், மூச்சு பயிற்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனக்கட்டுப்பாடு, மனநிலைப்பாடுக்குள்ள தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. கண்டிப்பா இருக்கு. எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு கோல் வந்தது. நான் இந்த இன்டர்வியூக்கு வரும் முதல், யோகானா என்ன, மசாஜ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு, அப்போ யோகா சம்மந்தமான ஒரு அறிவு வந்து இன்னும் இல்லை.
ஆனால் பொதுவாக யோகா இப்போ யோகானா நிறைய பேர் தியானம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யோகானா மூச்சு பயிற்சியா, விபாஷனா அப்படின்னு சொல்கிறது, சிங்களத்தில் விபாஷனான்னு சொல்கிறது. ரைட். தியானம் பாவனா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, பாவனாவா? இல்லை, தியானம் பண்ணுறதும் மூச்சு பயிற்சியும் ஆசனங்களும் மட்டும் யோகா இல்லை. உலக நாடுகளில் இப்போ பிரபல்யம் அடைந்துட்டு வர ஒரு முறை வந்து முத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதன் மூலமாக, அந்த ஐம்பூதங்களும் எங்களுடைய உடம்புல இருக்குது. அந்த ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே ஈக்குவலிசம் பண்ணுறது, ஒருநிலை சரிசமப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதாவது இப்போ ஒரு கார்டியாட்டிக் அரெஸ்ட் பேஷண்ட், அவருக்கு யோகா பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. நாங்கள் டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க யோகா பண்ண. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில முத்திரைகளை பிடிப்பதன் மூலமாக, அதாவது அது தியானம் தான், முத்திரை பிடிக்கிறதும் தியானம் தான். தியானம்ங்கிறது நாங்கள் 15 நிமிடம் 20 நிமிடம்னு ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தியானம் பண்ணிகிட்ருக்கோம். முத்திரைங்கிறது அவங்க அந்த முத்திரைக்கு எத்தனை நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறது வந்து ஃபிலோசபி அதில் இருக்கும். இப்போ ஓகே, ஒரு அக்கினி முத்திரைங்கிறது வந்து அக்கினி முத்திரை. இந்த அக்கினி முத்திரை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்போ 10 நிமிஷம் நீங்கள் அந்த அக்கினி முத்திரை பிடிக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும்? கன்சன்ட்ரேஷன், மனம் ஒரு நிலைப்படும். அப்போ சின்னவங்க, படிக்கக்கூடியவங்க, படிக்கிறது ஞாபகத்தில் நிற்கலை அப்படிங்கிறவங்க, என்ன தான் பண்ணினாலும் ஞாபகமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க, படிப்பில் லோவாக இருக்கிறவங்க, இந்த அக்னி முத்ராஸ் பிடிப்பதன் மூலமாக வந்து கண்டிப்பாக டெய்லி 10 மினிட்ஸ் பிடிக்கணும். ஏர்லி மார்னிங் எழுப்பி 10 மினிட்ஸ் பிடிச்சிட்டு வர டைமில் அக்னிமுத்ரா பண்ணும்போது கண்டிப்பாக கன்சன்ட்ரேஷன்ஸ் விருத்தி ஆகும், காமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருப்பாங்க. அதாவது தியானத்தின் மூலமாக மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. தியானத்தின் மூலமாக மட்டும்தான் எதுகளை நோய்களை கட்டுப்படுத்தலாம், மனதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இன்சோமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனைக்கு பிரம்மரி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அந்த பிரம்மரி வந்து மெடிசினுடைய, நவீன மருத்துவ கதவினுடைய கீன்னு சொல்கிறாங்க, திறவுகோள்னு சொல்கிறாங்க. அந்த பிரம்மரி செய்வதன் மூலமாக உங்களுக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை ஓகே ஆகிரும். என்னுடைய வகுப்பில் எனக்கு தெரிந்த நிறைய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் டிப்ரெஷன் ரைட். இந்த டிப்ரெஷனுக்கும் இந்த பிரம்மரி செய்வதன் மூலமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதாவது உடல் நோய்களை தவிர்த்து அது பிரம்மரிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட மூச்சு பயிற்சியுடன் சம்மந்தப்பட்டது. பிரம்மரி வந்து முத்ராஸ் கிடையாது. பிரம்மரி வந்து 2 இருக்குது. அந்த 2 பிரம்மரியும் மூச்சு பயிற்சியோட சம்மந்தப்பட்டது. முத்ராஸுங்கிறது அது ஒரு தனி மெத்தட். அது வந்து சில முத்திரைகள், ஏதாவது சொல்லக்கூடிய சின்முத்திரை, சின்மயா முத்திரை, ஆதி முத்திரை அப்படி சொல்லக்கூடிய சில முத்திரைகளை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கான சில ஸ்பெசிஃபிக்கான சில நோய்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். நிச்சயமாக நோய்களை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் பெரிய நோய்கள் இல்லாமல், அதாவது இந்த மனக்கட்டுப்பாடுகள் அப்படி சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது இந்த கார்டியாட்டிக் நீங்கள் சொன்ன மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து நிறைய பேர் இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யக்கூடிய முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கு. அவர்களுக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அழகான ஒரு பதில சொல்லியிருந்தீங்க. நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கும். அதிதி பக்கத்தோடு நீங்கள் எங்களுடைய நேர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு இறுதி விடயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? 24 ஹவர்ஸில் உங்களுக்காக ஒரு அரவர் உங்களுக்காக செலவிடுங்க. இனிமேல் வந்து உலகம் வந்து இந்த மாதிரி இருக்காது. இனி உலகம் வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நமக்கு உட்கார்றதுக்கான டைம்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவலி கூட இன்னும் கொஞ்ச நாள் போகிறப்ப அது ஒரு பெரும் நோயாக உங்களுக்கு மாறி போயிடும். ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு என்வாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களை பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு என்வாய்மெண்ட்டுக்கு. அதாவது நிறைய என்வாய்மெண்ட் இருக்குது. ஒரு துறை ஒரு துறை சரியில்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் யோகா ஆசிரியராக இருக்கேன், அதனால ஜும்பா சரியில்லைன்னு எனக்கு சொல்ல முடியாது, ஜிம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு துறை, ஒரு நடைப்பயிற்சி, ஒரு யோகா அல்லது ஒரு ஜும்பா அல்லது ஒரு ஜிம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சிங், அதாவது உங்களை வந்து எனர்ஜெட்டிக்காக வைக்கக்கூடிய, உங்களை வந்து எப்பயுமே உற்சாகமாக வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு என்வாய்மெண்ட் உடற்பயிற்சியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுங்க.
என்ன உடற்பயிற்சியில் ஈடுபட்டாலும் கூட நீங்கள் இனிமே வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை, நிறைய சவால்களை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுறங்கிறது வந்து ஒரு யோகா கிளாஸில் போயிட்டு உட்காந்து ஒரு ஒரு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மனம் தான் காரணம். நான்வெஜ் சாப்பிட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது மனம் தான் எல்லாமே காரணம். கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை பறித்து சிவனுக்கு கொடுத்தாரு. பண்டிரசியை கொண்டு வந்து சிவனுக்கு படையல் இடுறாரு. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒன்றுமே கிடையாது. தியானம் ஒரு யோகாவில் போயிட்டு தான் நீங்கள் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து, முறையான ஒரு இடத்துல, நான் சொன்ன மாதிரி ஒரு பூஜை அறையில் உட்காந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி உங்களால் பண்ண முடியலையா, ஒரு பிரச்சனையும் இல்லை. கையை சின்முத்திரையில் பிடிச்சிட்டு 12 பிரீத் ஆழமாக எடுத்து ஆழமாக விடுங்க. டெய்லி ஆழமாக எடுத்து ஆழமாக விடுங்க. 12 பிரீத் எடுங்க, 12 பிரீத் ரிலீஸ் பண்ணுங்கள். எடுக்கிறப்ப ஸ்பீடாக எடுங்க, ரிலீஸ் பண்ணுறப்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். அது மட்டுமே போதும். இதுக்காக நீங்கள் ஒரு யோகா கிளாஸில் போய்ட்டு உட்காந்து அங்கே ஒரு 5000 கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்ககிட்டயே மருந்து இருக்குது. நீங்கள் வெளியே மருந்தை தேடி ஓட வேணாம். எல்லாத்துக்கும் தீர்வும் நீங்கள் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மகா சக்தி. நீங்கள் ஒரு சக்தி. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாற்ற முடியும். உங்ககிட்ட தான் தீர்வும் இருக்குது, உங்ககிட்ட தான் பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் நினச்சா மாறலாம். புத்தர் சொல்கிற மாதிரி தான், நீ எதை நினைக்கிறியோ நீ அதுவாக மாறுகிறாய். கீதாசாரமும் அதை தான் சொல்லுது. எதுவும் இன்னைக்கு எது ஒன்றுகிட்ட இருக்கோ அது நாளைக்கு மற்றவங்க கிட்ட இருக்கும். எல்லா போதனைகளும் ஒன்றைத்தான் சொல்லுது. அது நம்மளை தான் சொல்லுது. ஸோ எங்களை தான் நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஸோ நமக்கான மருந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. வெளியே தேடி அலைய வேணாம். பூஜை அறையை பயன்படுத்துங்க. 10 நிமிஷத்தை உங்களுக்காக தியானத்துக்காக ஒதுக்குங்க. 5 நிமிஷம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். உங்களால் யோகா பண்ண முடியலையா, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டாவது வாங்க. அட்லீஸ்ட் வீட்டில் இருக்க ஸ்டெப்ஸாவது ஏறி இறங்குங்க. ஒரு 10 தடவை மேலே ஏறி கீழே இறங்குங்க. அதுவே போதும். நிச்சயமாக. அதாவது மனிதன் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்காலம் வரும்போது பார்க்கறதுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா வந்து இன்றைய காலகட்டங்கள்ல டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. வந்துட்டு. மனிதர்களும் அதுக்கு அடாப்ட் ஆகி வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் பணத்தை தேடுறதுக்காக நிறைய விஷயங்களை செலவெடுக்கிறாரு. தனக்கான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் குறைவு தான். பணத்தை தேடிடுறோம், ஆரோக்கியத்தை பார்க்கறதில்ல. தொலைச்சிடுறோம். அவ்வளோதான். கட்டாயமாக. அதாவது இந்த பணத்தை தேடுவதை விட, அது உங்களுக்கான டைமை வந்து நீங்க ஒதுக்கணும். உங்களுடைய வாழ்க்கைக்கான சிறப்பான தேவைகளை வந்து நீங்க ஒதுக்கணும். அது முக்கியமாக வந்து தியானம், யோகா இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு 30 நிமிடம், அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க 10 நிமிடமாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்க ஒதுக்குங்க. அப்படி இருந்தா வந்து நீங்க வாழ்க்கையில நீண்ட ஆயுளோடு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைய நாள்ல வந்து எங்களுடைய தமிழை வணக்கம் அதிதி பக்கத்தோடு நிறைய விஷயங்கள், யோகா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், மனிதனுக்கு கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யோகால இவ்வளவு விஷயம் சாதிக்கலாமா, ஒரு எடுத்துக்காட்டாகவும் நீங்க இருக்கீங்க. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. தேங்க்யூ.